வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோணரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு, மக்களுக்கு வரப்போகும் பேரிடி. யாழில் பரபரப்பு, போலீஸ் துரத்தியதால் இடம்பெற்ற விபத்து, நடந்தது என்ன? இலங்கையில் மீண்டும் மஞ்சள் காவிகளின் கொடூர செயல், மற்றொரு சிறுமிக்கு நடந்த கொடுமை, தொடரும் பிக்குகளின் அட்டகாசம். நாடு மீண்டும் பாரிய பொருளாதார ஆபத்தில், அரசை எச்சரிக்கும் ரணில். பரபரப்பு சம்பவம், சென்னையில் காரேற்றி கொலை செய்யப்பட்ட இலங்கை பெண், தொடரும் கைதுகள், நடந்தது என்ன? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயற்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் QR முறைமையை தொடர்வதாகவும் எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் ஒவ்வொரு வகை வாகனத்திற்குமான எரிபொருள் ஒதுக்கீடானது கார் 25 லிட்டர், முச்சக்கர வண்டி 20 லிட்டர், வேன் 50 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 8 லிட்டர், பேருந்து 100 லிட்டர், லொரி 200 லிட்டர் என இவ்வாறு அமைந்துள்ளது. இதேவேளை சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலீசார் துரத்தி வந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் யாழ்ப்பாணம் மவுண்ட் காமல் சந்தியடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தகவலின்படி யாழ்ப்பாணம் போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை துரத்தி சென்றபோது துரத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மற்ற மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து போலீசார் துரத்தி வந்த நபரை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியினது தந்தையின் சகோதரர் எனவும் போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 25 வயதுடைய இந்த பிக்கு பகிரகவந்த பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் பணியாற்றியவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மறுநாள் கண்டி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபரான பௌத்த பிக்குவை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை முக்கிய பொறுப்பில் இருந்த பௌத்த துறவி ஒருவர் பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு பிக்குவின் மோசமான செயல் அம்பலமாகியுள்ளது. இலங்கை ரூபாயை வலுப்படுத்துவதே தனது பொருளாதார கொள்கையின் முதன்மையான நோக்கமாக இருந்தது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கையாளுமைகளையும் தொடர் நெருக்கடிகளையும் ரணில் கடுமையாக விமர்சித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே டாலரின் மதிப்பை 280 ரூபாய் மட்டத்தில் தக்கவைப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இன்று டாலர் 320 ரூபாய் வரை சென்றுவிட்டது. அதாவது 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இப்போது இதனை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்று தெரியாமல் திண்டாடுகிறார்கள்.
வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டுக்கு ஏற்படும் மிகப்பெரிய வருமான பற்றாக்குறையாகும். இந்த பிரச்சினைக்கு மிக விரைவாக தீர்வு காணாவிட்டால் நாடு பேரழிவை சந்திக்கும். இந்த பிரச்சனையானது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கால் உடைந்ததை போன்றது. அவன் நடந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக நான் அவனது உடைந்த காலை குணப்படுத்தி கொடுத்தேன். மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. இப்போது என்ன செய்ய முடியும்? தடுக்கப்பட்ட இலங்கை இந்திய திட்டங்களினால் நாட்டுக்கு 5 டிரில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. தான் ஆட்சியில் இருந்தபோது இலங்கையை உலக பொருளாதாரத்துடன் இணைக்க எடுத்த தொலைநோக்கு முயற்சிகள் உள்நாட்டு எதிர்பார்ப்புகளால் முறியடிக்கப்பட்டது. இந்தியாவுடன் இணைந்து சேது சமுத்திர திட்டத்தையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாலத்தையும் அமைக்க முயற்சித்தேன். ஆனால் இவை யாருடைய எதிர்ப்புகளினால் நிறுத்தப்பட்டன. அந்த திட்டங்கள் மட்டும் தொடங்கப்பட்டிருந்தால் சுமார் 10 வருடங்களுக்கும் நாட்டில் கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். அதன் மூலம் 5 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருளாதாரம் நமது நாட்டுடன் இணைந்திருக்கும். அதுபோல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எரிபொருள் குழாய் இணைப்பை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தேன். அதற்கு இடம் கொடுத்தார்களா? இல்லை. போலி காரணங்களை கூறி எதிர்த்தனர். அதை செய்திருந்தால் இந்தியாவுக்கு கிடைக்கும் அதே குறைந்த விலையிலேயே நமக்கு தங்குதடையின்றி எரிபொருளை பெற்றிருக்க முடியும். தற்போதைய ஆட்சியாளர்கள் வங்கிகளுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்துள்ளனர். டாலரின் மதிப்பை 330 ரூபாய்க்கு மேல் அதிகரிக்கக்கூடாது என அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். விரைவில் $1 மில்லியன் நாட்டுக்கு வரவுள்ளதாக கூறியே இந்த தற்காலிக அழுத்தத்தை பிரயோகிக்கின்றார்கள். ஆனால் $1 பில்லியன் வந்தாலும் சந்தையில் பெரிய மாற்றம் எதுவும் நடந்துவிடாது என்றார். சென்னை கோயம்பேட்டில் காரினால் மோதி இலங்கை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான ஜான்சி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவரிடம் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தோழியை சந்திப்பதற்காக சென்ற ஜான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்பினுடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இரு தரப்பினரையும் விடுதியின் பாதுகாவலர்கள் வெளியேற்றியுள்ளனர். தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற ஜான்சி மீது மற்றொரு தரப்பைச் சேர்ந்த குழுவினர் காரை வேகமாக ஏற்றி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அதில் பலத்த காயமடைந்த ஜான்சி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதே மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுமி ஒருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். எனினும் அவர் சுயநிலைவை இழந்துள்ளதாக வைத்தியர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பாலகுரு, அவருடைய நண்பர் சுமன் சக்திவேல் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விபத்தினை ஏற்படுத்திய காரில் அரசியல் கட்சி ஒன்றின் கட்சி கொடி கட்டப்பட்டிருந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்தும் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த கேளிக்கை விடுதிக்கு முத்திரையிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.